அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் தற்பொழுது ஒரு அமெரிக்க அதிபரின் பேச்சுக்கள் என்பதற்கு அப்பால் ஒரு கேலிக்கூத்தான பேச்சுக்களாக அப்பட்டமாக அவருடைய தில்லு முள்ளுகளையும் இந்த பேச்சுக்களை ஒரு குழந்தை கூட நம்புமா என்று கேட்கும் அளவுக்கு கேலி பொருளாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா ஈரான் மீது தரைவழி தாக்குதலை நடத்துவார்களா என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கும் சூழ்நிலையில் ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு, கவுதி படைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகள் தற்போது உலகளவில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கின்றன. நேட்டோ நாடுகள் ஈரானிடம் தங்கள் கப்பல்களை விடுமாறு மிகப்பெரிய அளவில் தற்போது வேண்டுகோள் விடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும். ஒரு படத்தில் சொல்வார்கள், எங்களையெல்லாம் பார்த்தால் பைத்தியக்காரன் மாதிரி தெரிகிறதா என்று. உண்மையில் உலக மக்கள் அனைவரையும் பார்த்தால் இந்த ட்ரம்புக்கு பைத்தியக்காரனை போல தெரிகிறதா அல்லது அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்று மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும் வகையில் அவருடைய பேச்சுக்கள் தொடர்ச்சியாக அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். 2 தினங்களுக்கு முன்பு கூறுகின்றார், ஈரானின் அதி உச்ச தலைவராக சுப்ரீம் லீடராக என்னை இருப்பதற்கு அவர்கள் கேட்டார்கள். சாதாரணமாக அவங்க கேட்கவில்லை, வற்புறுத்தி கேட்டார்கள். நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன், எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். அவர்கள் வற்புறுத்தி கேட்கின்றார்கள், நீங்கள் தான் எங்கள் நாட்டின் தலைவராக இருக்க வேண்டும் என்று. யோசித்து பாருங்கள், ஈரான் தன்னிடம் வந்து கேட்டார்களாம். அடுத்த ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் ஈரான் மிகப்பெரிய அளவில் ஒரு விருப்பத்தோடு இருக்கின்றார்கள். எப்படியாவது இந்த பேச்சுவார்த்தையை நல்லபடியாக முடித்துவிட வேண்டும் என்பதற்காக 10 எண்ணெய் கப்பல்களை, அதிலும் கப்பல் முழுவதும் எண்ணெயுடன், எண்ணெய் டேங்கர் கப்பல்களை பாகிஸ்தான் கொடியுடன் எமக்கு அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். அதுதான் அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசு. இந்த பரிசை நான் மதிக்கின்றேன். ஈரான் எனக்கு கொடுத்த அந்த மிகப்பெரிய அளவிலான பல பில்லியன் டாலர் பெறுமதியான எண்ணெயுடன் கப்பல்களை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார். அவர்தான் அப்படி கூறினால் பாருங்கள், பக்கத்தில் இந்த போர்த்துறை தலைவர் கெக்சாத் இருக்கின்றார், வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ இருக்கின்றார், அந்த வெள்ளை மாளிகையினுடைய செய்தித்துறை வளர்ந்த கரோலினா லெவிட் அந்த அம்மையார் இருக்கின்றார், முக்கிய அதிகாரிகள் இருக்கின்றார்கள். இதில் ஒருவன் கூடவா அவருக்கு ஆலோசனை கூறக்கூடிய ஆலோசகர்கள், வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய ஒருவர் கூடவா அவருடைய பேச்சு குறித்து அவருக்கு எதுவும் சொல்வதில்லையா? அல்லது ஒரு எல்லாரும் அதிகத்த கூட்டமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விகளைத்தான் நாங்கள் எழுப்ப வேண்டி இருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருக்கின்றது. இத்தனை ஊடகங்கள், இத்தனை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், அவர் இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கின்றார். ஏதோ ஒரு செய்தியாக அமெரிக்க ஊடகங்களும் ஏனைய ஊடகங்களும் பிரசரித்து கொண்டிருக்கின்றார்கள். இறுதியில் அமெரிக்க ஜனாதிபதி பதவி என்பது குரங்கின் கையில் ஒரு பூமாலையை கொடுத்தது போல ஆகிவிட்டது. எனவே இந்த பதவிக்கு தகுதியில்லாத ஒருவரை மக்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள். அதனுடைய பலனை அமெரிக்கா மட்டுமல்ல இன்று உலகமும் அனுபவிக்கின்றது என்பதுதான் ஒரு வேதனையான உண்மை. இந்த ட்ரம்பினுடைய பேச்சுக்களுக்கு மத்தியில் இன்று பாகிஸ்தான் தெரிவித்து விட்டார்கள், தங்களுடைய கொடியுடன் எந்த கப்பல்களும் ஈரானை நோக்கி செல்லவில்லை. ஏனென்றால் பாகிஸ்தான் கொடியுடன் தான் அந்த எண்ணெய் கப்பல்களை அவர்கள் தனக்கு அனுப்பி வைத்தார்கள் என்றார். இது ஈரானை மிகவும் கடுப்பேற்றிவிட்டது. ஈரான் ஏற்கனவே அமெரிக்கா மீதும் இஸ்ரேல் மீதும் மிக கடுமையான கோபத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் கூறிவிட்டார்கள், பாகிஸ்தான் இந்த மாதிரி வேலை செய்து கொண்டிருந்தால் உன்னுடைய கப்பலும் இனி கார்முஸ் ஜலசந்தியை கடந்து செல்ல முடியாது என்று கூறிவிட்டார்கள். பாகிஸ்தான் பதறி போய்விட்டார்கள். ஏனென்றால் அமெரிக்கா தங்களை வைத்து உலகத்தை முட்டாளாக்குகின்றார்கள். ஈரான் கொடுத்த பரிசு பாகிஸ்தான் கொடியுடன் கொண்டு வரப்பட்டதாக குறிப்பிட்டார்கள். பாகிஸ்தான் அப்படி எந்த சம்பவம் நடக்கவில்லை. ஈரான் எண்ணெய் கப்பல்களை அவர்களுக்கு பரிசளிக்கவில்லை. ஆனால் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என தற்போது பாகிஸ்தானின் நிலை இருதலைக்குள் எறும்பாக, ஒரு பக்கம் அமெரிக்காவின் அடி, இன்னொரு பக்கம் ஈரானின் அடி மத்தியஸ்தம் வைக்க வந்து சிக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் ஈரான் மிகவும் கோபமடைந்து பாகிஸ்தானுடைய ஒரு உணவு கப்பலையும் மறைத்து வைத்து விட்டார்கள். இந்நிலையில்தான் ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் அனைவருக்கும் என்ன தோன்றுகின்றது என்பதை உங்களுடைய கருத்துக்களில் பதிவிடுங்கள். இஸ்ரேல் மீதான தாக்குதலை மீண்டும் ஈரான் தீவிரப்படுத்தி இருக்கின்றார். நேற்றைய தினம் ஒரே நாளில் மட்டும் ஒரு 10க்கு மேற்பட்ட தாக்குதல்கள், 1 மணி நேரம் 2 மணி நேர இடைவெளியில்
ஏவுகணைகள் ட்ரோன்களை ஈரான் அனுப்பி கொண்டே இருந்தார்கள். டெல் அவீவ், கைஃபா, ஜெருசலேம், ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் அனைத்து பகுதிகளிலும் தாக்குதல்கள் பதிவாக இருக்கின்றன. அனைத்து பகுதிகளிலும் அங்கு நேரடியாக இடைமறிக்க முடியாமல் விழுந்து மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு இடத்தில் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் பதிவேற்றி இருக்கின்றோம். ஒரு கார் அந்த கொத்துக்குண்டுகள் விழுந்த அதிர்வில் மேலே தூக்கி எறியப்பட்டு 3-4 முறை சுழன்றடித்த பின்னர் சுவரில் மோதி விழுகின்றது. அவர்கள் ஏவுகணைகள் எவ்வாறான ஒரு வடிவமைக்கப்பட்டிருந்த தெரியாத அளவுக்கு இதுவரை இல்லாத காட்சிகளை எல்லாம் இஸ்ரேலுக்குள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் நிறுத்துவது தற்போதைக்கு கிடையாது என்பதையும் குறிப்பிட்டு விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தான் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஷார்ஜாவிலும் ஏவுகணை தாக்குதல்கள் இடம்பெற்றதாகவும் தங்களுடைய வான் பாதுகாப்புகள் அந்த ஏவுகணைகளை இடைமறித்திருப்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் ஷார்ஜா ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளார்கள். உண்மையில் ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஈரான் நேற்று ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்களா அல்லது ஐக்கிய அரபு அமீரகமே தற்போது ஈரான் தங்களை தாக்குவதாக கூறிவிட்டும் அதை இடைமறித்திருக்கின்றோம் என கூறி ஏற்கனவே இந்த போரில் ஐக்கிய அரபு அமீரகம் அரபு நாடுகளுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். வாருங்கள், அனைவரும் இஸ்ரேலுடன் ஈரானுக்கு எதிராக இணைந்து போராடுவோம், ஈரானை ஒழித்து கட்ட அனைவரும் இஸ்ரேலுடன் ஒன்றிணைய வேண்டும் என்று ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு அழைப்பு விடுக்கின்றார்கள். பாருங்கள், காசாவில் அத்தனை படுகொலைகள், பாலஸ்தீன் மக்களை குற்றியுறும் கொலையுறுமாக 80,000-85,000 மக்களை கொன்று குவித்து அந்த இடத்தை சுடுகாடாக்கும் பொழுது ஏதாவது அரபுலக நாடு வாருங்கள் அனைவரும் இணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுப்போம் என்று குறிப்பிட்டார்களா? ஈரானை தவிர குறிப்பிட்டார்களா? ஏமனை தவிர, ஹெஸ்புல்லாவை தவிர யாராவது இது தவறு, வாருங்கள் நாங்களும் போருக்கு செல்லலாம், இஸ்ரேலை எதிர்த்து நிற்போம் இந்த மனித படுகொலைக்கு எதிராக என்று குறிப்பிட்டார்கள் என்றால் இல்லவே இல்லை. வெறும் கண்டனத்தை தெரிவித்துவிட்டு விலகிவிட்டார்கள். ஆனால் ஈரான் மீதான தாக்குதலுக்கு அனைவரும் வாருங்கள் என அமீரகம் விடுத்த அழைப்பு அரபுலக நாடுகளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்த போகின்றதோ இல்லையோ, அமீரகத்துக்கு மிகப்பெரிய சம்பவம் காத்திருக்கின்றது என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தன்னுடைய அடிமை அமெரிக்க இஸ்ரேலின் உடைய எஜமானுக்கு எவ்வளவு தூரம் அடிமை சேவகம் செய்வதற்கு அமீரகம் தயாராக இருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அமீரகத்தினுடைய கோரிக்கையை கத்தார் வெளிப்படையாகவே மறுத்து விட்டார்கள். சவுதி 2 பக்கத்திலும் இல்லாதது போல அமைதியாக அமெரிக்காவின் பக்கம் சார்ந்திருக்கின்றார்கள். ஏனைய நாடுகள் மிகப்பெரிய பரிசீலனையில் இருக்கின்றார்கள். துருக்கி இதை முற்றாக மறுதளித்து அரபு நாடுகளவையும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் இணையக்கூடாது என்ற அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள். இந்த சூழலில் தான் அரபு நாடுகள் ஒரு வேளை இந்த சவுதி அரேபியா, எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டணியில் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் தாங்களும் போருக்குள் குதிக்கப் போவதாக கவுதி படை ஒரு அதிரடி அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். ஏமனுடைய அன்சார் அல்லா இயக்கம் அரபுலக நாடுகள் யாரும் இந்த முறையற்ற ஈரான் மீது வலிந்து திணித்த போரில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டாம், இஸ்ரேலிய அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்க வேண்டாம், ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் தீ வைத்து கொளுத்தி இந்த பிராந்தியத்தின் அமைதியை கெடுத்து பொருளாதாரத்தை சீரழிக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவின் சதித்திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் அவர்களுடைய கூட்டணியில் நீங்கள் இணைந்து கொண்டால் உங்கள் நாடுகளை பற்றி எரிய செய்வோம். கவுதிகள், ஈரான் கிடையாது, இது கவுதிகள். ஏனெனில் கவுதிகளுக்கு மிக அருகாமையில் தான் சவுதி அரேபியா, எமிரேட்ஸ் இருக்கின்றது. அது வேறு சிக்கல். அவர்களுக்கு ஏற்கனவே செங்கடலில் தங்களுடைய பலத்தை கவுதிகள் காண்பித்திருந்தார்கள். அமெரிக்காவே விமானந்தாங்கி கப்பல்களை நிறுத்தி கவுதிகளின் தாக்குதலை ஒரு கட்டத்தில் தாக்குப்பிடிக்க முடியாமல் கவுதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுடைய கப்பல்களுடன் தப்பியோடி இருந்தார்கள் என்பதெல்லாம் காசா யுத்தத்தின் போது இந்த வரலாற்றை பார்த்திருக்கின்றோம். கவுதி படைகள் மீது ஆயிரக்கணக்கான வான்வழி தாக்குதல்களை நடத்தியும் அவர்களை வெற்றி கொள்ள இவர்களால் முடியவில்லை என்பதையும் தெளிவாக பார்த்திருந்தோம். இந்த நிலையில்தான் கவுதிகள் முழு அளவில் தயாராக இருப்பதாகவும் யாராவது அரபுலக நாடுகள் இஸ்ரேலிய கூட்டணியில் இணைந்து விட்டால் அந்த நாடுகளை மிக கடுமையாக தாக்கப் போகின்றோம் என்ற செய்தியை கவுதி படை அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே கவுதிகளும் களமிறங்கினால் தற்போது ஹார்முஸ் ஜலச்சந்தி மட்டும் மூடப்பட்டிருப்பதாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். அடுத்து செங்கடலும் மூடப்பட்டுவிட்டால் நிலைமை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மோசமாக மாறும் என்பதைத்தான் இங்கே நாங்கள் நினைவிற்கொள்ள வேண்டும். எனவே கவுதிகளை போருக்கு எழுப்பதா இல்லையா என்பது இந்த அரபிக்களினுடைய கையில் இருக்கின்றது. அடுத்த தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளுக்கும் மிக கடுமையான துப்பாக்கி சண்டை இடம்பெற்றிருப்பதாகவும் இதில் 4 இஸ்ரேலிய படைகள் கொல்லப்பட்டிருப்பதாக ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது.
ஆஸ்திரேலிய படையினர் தங்களுடைய பிரதேசத்துக்குள் ஊடுருவி வந்தபோது மறைந்திருந்த ஹிஸ்புல்லா போராளிகள் அவர்களை சுற்றி வளைத்து மிக கடுமையாக தாக்கியதில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 4 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இதில் 3 பேர் கோலான் படைப்பிரிவை சேர்ந்த ஆஸ்திரேலிய படைவீரர்கள் என்றும் ஒருவர் பொறியியல் பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர் என்பதையும் ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது. இதை IDF உறுதிப்படுத்தாவிட்டாலும் கூட அல்மயாதீன் போன்ற லெபனானின் சுயாதீன ஊடகங்களும் ஹிஸ்புல்லாவின் நேற்றைய தாக்குதலில் ஆஸ்திரேலிய படைகளுக்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன என்ற செய்தியை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்கள் ஈராக்கில் இருந்து அமெரிக்காவை தாக்குவதற்கு அந்த நாடு அனுமதி அளித்திருக்கின்றது. ஏற்கனவே இதற்கு முன்னே காணொளிகளில் இதை விரிவாக பேசியிருந்தோம். அதாவது ஈரானில் ஆதரவுடன் செயற்படக்கூடிய லட்சக்கணக்கான போராளிகளை கொண்ட மக்கள் அணிதிரட்டல் படை கட்டாப் ஹிஸ்புல்லா போன்றவை ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேல் அமெரிக்க எதிரிகளை தாக்குவதற்கு ஈராக் அனுமதி அளித்திருந்தமை நேரடியாக ஈராக்கே ஈரானுக்கு ஆதரவாக இந்த போரில் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஈரான் ஆதரவு போராளிகளும் தங்கள் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். இதன் காரணமாக ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க மக்கள், தூதரக அதிகாரிகள், அமெரிக்காவுடன் தொடர்புடைய நிறுவனங்கள், முக்கியஸ்தர்கள் அனைவரையும் உடனடியாக ஈராக்கிலிருந்து வெளியேறுமாறு அமெரிக்க தூதரகம் தற்போது அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். ஏற்கனவே ஒரு தொகுதி அமெரிக்கர்கள் வெளியேற்றப்பட்ட பின்னர் மீண்டும் 2ஆம் கட்ட தாக்குதல்கள் ஈராக்கில் அமெரிக்காவுக்கு எதிராக தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் அங்கிருக்கும் அமெரிக்கர்கள் வெளியேற ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவர்கள் ஈரானை கைப்பற்ற போரை ஆரம்பித்து தற்போது ஈராக்கும் இவர்கள் கையில் இருந்து நழுவி செல்கின்றது என்பதுதான் போரியல் களத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தமாக இருக்கின்றது. ஈராக்கில் மிகப்பெரிய அளவில் ஈரானுக்கு ஆதரவான தாக்குதல்களை நடத்த அரசு உத்தரவிட்டுள்ளமை மக்கள் மத்தியில் மிக பெரும் ஆதரவை பெற்றிருக்கின்றது. பலர் அரசுக்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு இந்த யுத்தத்தில் ஈராக் ஆக்கிரமிப்பு படைகளை தோற்கடிக்கும் என்று அவர்களுடைய சமூக வலைத்தளங்களில் பல பதிவுகளை தொடர்ச்சியாக இடுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரானினுடைய கார்க் தீவை கைப்பற்றும் நோக்கில் அமெரிக்காவினுடைய கமாண்டோ படைப்பிரிவு, அதாவது தரை வழியாக பாராசூட்டுகளில் இறங்கி மிகப்பெரிய அளவில் தாக்குதலை நடத்தக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட துருப்புக்கள் மத்திய கிழக்கை சென்றடைந்திருக்கிறார்கள். இவர்கள் கார்க் தீவில் களமிறங்கி ஈரானின் மிக முக்கிய பொருளாதார கேந்திர மையம், 90% மேற்பட்ட ஏற்றுமதி செய்யக்கூடிய வலயமெல்லாம் அங்கே தான் அமைந்திருக்கின்றது. அந்த கார்க் தீவில் கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்று கூறப்படும் சூழ்நிலையில் அவ்வாறு ஒரு வேளை அமெரிக்கா தரை வழியாக ஈரானுக்குள் நுழைந்தால் அமெரிக்க படைகளை வேட்டையாடுவதற்கு தாங்கள் காத்திருப்பதாக ஈரானின் IRGC ஒரு அதிகாரபூர்வ காணொளி என்ற நேற்று வாட்ஸ்அப் சேனலில் அகில மீடியா டீமில் பதிவேற்றி இருக்கின்றோம். தாங்கள் தயார் நிலை எப்படி இருக்கின்றது என்று ஒரு காணொளியை வெளியிட்டு தாங்கள் காத்திருப்பதாக வெயிட்டிங் என்று சொல்லி அமெரிக்காவுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய குட்ஸ் படை, IRGC படை, அனைத்தவர்களின் ரிசர்வ் படைகளும் இணைந்த 10 லட்சம் படை வீரர்கள் ஈரானியர்கள் காத்திருக்கின்றார்கள் அமெரிக்காவின் தரைவழி தாக்குதலை எதிர்பார்த்து. எனவே 10 லட்சம் வீரர்கள், அதிநவீனமான ட்ரோன்கள், துல்லியமாக தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணைகள் இருக்கின்ற இடத்து 10 லட்சம் வீரர்களை எதிர்கொள்ள 10,000 அமெரிக்க படைகள் சென்று அங்கு ஒரு வெற்றியை நிலைநாட்ட முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதைத்தான் போரியல் ஆய்வாளர்கள் பலரும் குறிப்பிடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, இது அமெரிக்க படைகளுக்கு பேரழிவையும், பல அமெரிக்க படையினர் ஈரானுடைய கைகளில் உயிருடன் சிறைப்பிடிப்பதற்குரிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் என்று தற்போது நாங்கள் கூறவில்லை. அமெரிக்காவினுடைய போரியல் ஆய்வாளர்கள், இராணுவ நிபுணர்களை பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஈரானுக்குள் ஒரு தரைவழி தாக்குதல் என்பது தற்கொலை செய்வதற்கு சமனான விடயம். நாங்களே அங்கு போய் தற்கொலை செய்வதற்கு ஒத்த ஒரு விடயமாகத்தான் ஈரானுக்குள் சென்று நடத்தக்கூடிய தரைவழி தாக்குதலை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. இது மிக பேரழிவை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தும் என்று சொல்லும் நிலையில் 10 லட்சம் படைகள் ஈரானியர்கள் அமெரிக்காவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். அவர்கள் அங்கு வந்தால் அவர்களுடைய பிணங்களை கூட திருப்பி எடுக்க முடியாது என்பதுதான் ஈரானுடைய தற்போதைய பதிலாக இருக்கின்றது. எனவே அமெரிக்க படைகள் அங்கு சென்றால் மிகப்பெரிய இழப்பை சந்திப்பார்கள் என்பதை பலரும் தற்போது குறிப்பிட்டுள்ளமையும் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக ஹார்மஸ் ஜலச்சந்தியை உடனடியாக திறந்துவிட வேண்டும், உலகம் மிக சிக்கலாக மாறியிருக்கின்றது என
ஐநாவின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் ஈரானுக்கு விடுத்த கோரிக்கைக்கு அவர் பதிலளித்திருக்கின்றார்கள். ஹர்முஸ் ஜலச்சந்தியில் எதிரி கப்பல்களையே நாங்கள் தடுத்து வருகின்றோம், அனைத்து கப்பல்களையும் நாங்கள் தடுக்கவில்லை, அப்படியான நோக்கமும் ஈரானுக்கு கிடையாது. ஆனால் ஹர்முஸ் ஜலச்சந்தியில் எதிரியினுடைய கப்பல்களை தடுப்பதற்கான சட்டபூர்வமான உரிமை எங்களுக்கு உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது எதிரி எங்களுடன் போரில் ஈடுபட்டிருக்கின்றான், அப்படியான சூழ்நிலையில் எதிரி கப்பல்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியினூடாக செல்வது சட்ட ரீதியாகவே முடியாத விடயம். சட்ட ரீதியாக அதை தடுப்பதற்கு எங்கள் உரிமை உண்டு. மிகப்பெரிய போர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்களுடைய நாட்டுக்கு ஒரு எல்லையை அல்லது கடல் வழியாக இருந்தாலும் அது ஈரானுக்கு சொந்தமான பகுதி ஹர்முஸ் ஜலச்சந்தி, அந்த கடல் வழியை எதிரி நாடு பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிடுவதுடன் ஹர்முஸ் ஜலச்சந்தியில் தற்போது நிலவும் பாதுகாப்பின்மை அமெரிக்கா மற்றும் சியோனிச ஆட்சியின் சட்டமீறல் ஆக்கிரமிப்பின் நேரடியான விளைவாக இருக்கின்றது. இதையே நீங்கள் கண்டிக்கவில்லை. இந்த ஹர்முஸ் ஜலச்சந்தி இந்த போருக்கு முன்பு திறந்துதான் இருந்தது, அதை மூடும் எண்ணமும் எங்களுக்கு இல்லை. ஆனால் திட்டமிட்டு ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய படையெடுப்பை நடத்தி தாக்குதலை நடத்தி ஆக்கிரமிப்பாளர்கள் ஈரானை நெருக்கடிக்குள் தள்ளியதால் ஏற்பட்ட பாதுகாப்பின்மை காரணமாகவே இந்த ஹர்முஸ் ஜலச்சந்தி மூடப்பட்டிருக்கின்றதை தவிர அதிலும் தற்போது ஆக்கிரமிப்பில் இணைந்து கொள்ளாத அமெரிக்கா இஸ்ரேலினுடைய இராணுவ நடவடிக்கையில் இணைந்து கொள்ளாத நாடுகளின் கப்பல்களை நாங்கள் அனுமதித்திருக்கின்றோம். எதிரிகளின் கப்பல் போர் முடிவுக்கு வரும் வரை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அது ஐநா கூறினாலும் சரி, அமெரிக்கா கூறினாலும் சரி, ஐரோப்பிய ஒன்றியம் கூறினாலும் சரி என்பதை அப்பாஸ் அரக்சி தெளிவாக கூறியிருக்கின்றார். எனவே ஹர்முஸ் ஜலச்சந்தியின் கட்டுப்பாட்டை ஈரான் எப்போதும் விட்டு கொடுக்கப் போவதில்லை என்பது திட்டவட்டமாக தெரிந்திருக்கும் சூழ்நிலையில் அடுத்து அமெரிக்காவின் நகர்வுகள் எவ்வாறு இருக்கப் போகின்றன, எது நடந்தாலும் தயார் நிலையில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளமையால் போர் பதற்றம் மீண்டும் அதிகரித்திருக்கின்றது. அடுத்து வரும் நாட்கள் எவ்வாறு அமையப்போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த காலை பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். இதுபோன்ற தகவல்களையும் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.